அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதன்கிட்டையுமே ஒரு வானவரையும் ஒரு ஷைத்தானையும் நியமிச்சிருக்கிறான். வானவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை நல்லது செய்யும்படி தூண்டுவது தான் வானவர்களுடைய வேலை. இதே போல் ஷைத்தானுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவனுக்கு இணை வைக்கும்படி சொல்கிறத உற்சாகப்படுத்துறது, இறைவனை மறக்கிற மாதிரியான சிந்தனைகளை தூண்டுவது, மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறத ஏவுவது, எல்லா விதமான பாவங்களை செய்யும்படி தூண்டுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அத்துமீறுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, அடாவடித்தனம் பண்ணுறது, குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் மாற்றமான சிந்தனைகளை மனசில் தூண்டுவது, இந்த மாதிரி அருவருப்பான வேலைகளை தான் ஷைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட வானவரின் சிந்தனை வலுவிழந்து சைத்தானுடைய சிந்தனை மேலோங்கி நிற்கும் பொழுது தான் அந்த மனிதன் தடுக்கப்பட்ட அனைத்து விதமான பாவச் செயல்களிலுமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். இத்தகைய பாவங்களை விட்டும் இவற்றை எல்லாத்தையும் தூண்டுகின்ற சைத்தானை விட்டும் ஒவ்வொரு மனிதனுமே இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தான் எனும் கூட்டாளி ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே இரத்த நாளங்களில் குடியிருந்துக்கிட்டு கெட்டதை செய்யும்படி அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஷைத்தான் உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை போட்டு விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லோருமே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். எப்போவுமே நம்ம ஷைத்தானை விட்டு அல்லாஹ் தாலாவிடம் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இது போல் பயனுள்ள செய்திகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.